என்ன நமிதா 3 மணி நேரமா ஊசி போட ட்ரை பண்றேன், நரம்பே கிடைக்கல. அப்படியா? இப்போ எப்படி நரம்பு எடுக்கணும்னு பாரு. டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க டாக்டர். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு. கல்யாணம் நான் உடனே துபாயில வேலை கிடைச்சங்கிறதுக்காக நான் போயிட்டேன். போன மாசம் தான் வந்தேன். என் பொண்டாட்டிக்கிட்ட என்னால போக்குவரத்து சரியா வச்சுக்க முடியல. பார்த்தாலே தெரியுது. ஓடி ஓடி சம்பாரிச்சு சொத்து நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். அதை உட்கார்ந்து அனுபவிக்க ஒரு வாரிசு இல்லாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. மெயின் போர்டு அவுட். ஃபீஸ் கேரியரை மாத்திடலாம். இப்பெல்லாம் இதுக்கு அட்வான்ஸா நிறைய மெடிசின்ஸ் வந்திருக்கு. நீங்க போய் 3வது வார்டுல படுங்க, உங்களுக்கு ஊசி போடுவாங்க. டாக்டர் லைட் எரியுமா டாக்டர்? 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியும். தெய்வமே நன்றி சொல்லு. ஐயோ பீஸ் கட்ட. நர்ஸ். எஸ் டாக்டர். 3வது வார்டுல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடுங்க. ஓகே டாக்டர். ஏய் ராஜா, மண்ண வரண்டா. அப்படியே தப்பிச்சு போயிரு. அம்மு, உங்க அம்மா வீட்டுக்கு போயிடாத. சொன்னா கேளு. பால் பொங்க நேரத்துல பானை போட்டு உடைச்சிடாத. டாக்டர் பீஸ் கட்ட மாத்ததுக்கு பதிலா ஜெனரேட்டர்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன்டாரு. அம்மு, ஐயோ. ஆஹா, ஊசியை மாத்தி போட்டுட்டாலே. அந்த ஊசியோட எஃபெக்ட் ஒரிஜினலா நான் நேர்லயே பார்த்துட்டேன். உடனே எனக்கு ஒரு ஊசியை போட்டு என் குடும்பத்துக்கு ஒரு குத்துவிளை ஏத்தி வைங்க. சாரி, அது வெரி ரேர் இன்ஜெக்ஷன். ஒண்ணுதான் இருந்தது. வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகும். அப்படின்னா என் நிலைமை as usual பவர் கட். பவர் கட்டா? மறுபடியும் பவர் கட்டா? கோவிலா எனக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டாய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரிக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா. எங்க போனா? அக்கா நம்மள சந்தேகப்பட்ட அடியாளுங்களை அமைச்சிருக்கா. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? ஹாய், ராஜாவோட ஃப்ரெண்ட் நிக்கிறான். இவனை பலிகடா ஆக்கிட வேண்டியதுதான். பழைய காதல் பூ பூக்கும் நேரம் நெருங்கி விட்டது. ஹாய் செல்லம். அட ஒண்ணுதான். வாடா செல்லம். என்னடா அப்படி பாக்குற? நிஜமா தான் சொல்றேன். I love you டா. நீ என்ன அன்னைக்கு குற்றாலத்துல ராஜாவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தியே? அவனும் கருப்பு, நீயும் கருப்பு. ஆனா உன்கிட்ட இருக்கு பொறுப்பு. அதனால எனக்கு அவன் மேல வெறுப்பு. செருப்புல அடிச்ச மாதிரி உன் காதல நீ சொல்லிட்ட. இந்த நெருப்பு திடீர்னு பத்திக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஒரு பேக்ரவுண்ட் தான். பேக்ரவுண்டா? ஆமா, எங்க அக்கா நம்ம காதல டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய அடியாட்களை அனுப்பியிருக்கா. அவனுங்க உன்னை புடிச்சு உன் பெண்ட கழட்டினாலும் மண்டைய உடைச்சாலும் நெஞ்ச பொழந்தாலும் சரி, நீ வாயை திறந்து ஆணு ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. நீ சிந்துற ஒவ்வொரு துளி ரத்தமும் நம்ம காதல் செடி மரமாகிறதுக்கு உரமா இருக்கணும். கத்திய வச்சு குத்துனாலும் கூட ரத்தம் வேணா வரும், சத்தம் வராது. போ. மாட்டணும். காதல் வைரம் பாஞ்ச உடம்புடா. நீங்க ஹலோ ராஜா, எங்க இருக்க? காபி ஷாப்ல. எங்க அக்காவோட ஆளுங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு கிளிய அவங்க கிட்ட கோத்து விட்டுட்ட. நம்ம காதலுக்காக இந்நேரம் அவர் ரத்தம் சிந்திக்கிட்டு இருப்பான். ரத்தமா? ஏய், இன்னும் நீ உயிரோடவா இருக்க? நம்ம காதலுக்காக நான் சிந்தின ரத்தத்தை நீ உன் காதலுக்கு யூஸ் பண்றியா? காதலா? உன்னையா? காமெடிக்கு ஒரு அளவே இல்லையா? அப்போ கருப்பு பொறுப்பு நீ. போடா பருப்பு. அங்க பாரு, செகண்ட் ரவுண்டுக்கு வந்துட்டானுங்க.
போடுறதுக்காக அப்படி பண்ண இன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல இப்படி நடந்துக்கற உனக்கு இதே வேலைய போச்சு இரு பிடிக்கிற வரைக்கும் இரு புடிச்சு காமிக்கிறேன் ஒரு நிமிஷம் அம்மா டீஸ் இங்க பார் மீன் எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்து அடி வாங்க வச்ச அவன் சிம் கார்டே மாத்திட்டான் பாரு. உன் பேட்டரி ஒயரை கழட்டி விட்டுட்டு அவன் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டான். டேய் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு கீழே வா இமீடியட்டா வா வாங்க சார். வணக்கம் சார். என்ன சார் இது? பல கோடி ரூபாய் முதலீட்டில் மெயின் பஜாரில் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கீங்க. வாசலில் பார்த்தா கொத்தவால் சாவடி மாதிரி சின்ன சின்னதாக கசாமுசான் கடை வச்சிருக்காங்க. அந்த கொடுமையை ஏன் சார் கேட்குறீங்க? 100 கோடி ரூபா முதல் போட்டு இந்த நகை கடை ஆரம்பித்தேன். ஃப்ளாட் பிராணத்தில் 100க்கு 200க்கு அல்லாத பசங்க பூ கடை, ஜட்டி கடை, பிரா கடை, சொத்து கடை போட்டு என் பிஸ்னஸே கெடுக்கிறாங்க சார். சார் நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நகை கடைக்கு போகிறவன் ஜட்டி கடைக்கு போக மாட்டான், ஜட்டி கடைக்கு போகிறவன் பூ கடைக்கு போக மாட்டான். குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ரோட்ல கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்றாங்க. அவங்களால எந்த பாதிப்பும் வந்துடாதுன்னு பரதேசி சொல்றான். அறிவு இருக்கடா அவனுக்கு? அவருக்கு மண்டியில முடியலையே தவிர மூளை இருக்கு. சார் நீங்க என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோ தெரியாது சார். அவங்க கையை காலெல்லாம் முறிச்சு கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கி காலி பண்ணுங்க சார். ஐயா இதுல 10 லட்ச ரூபா கேஷ் இருக்கு சார். இது நீங்க ஆசைப்பட்டு கேட்ட நெக்லஸ். போட்டு நடத்திட்டு இருக்கோம். நீங்க அந்த நகை கடைக்காரங்கிட்ட பணம் வாங்கிட்டு எங்க கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்கல்ல, அந்த கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து உங்க அசிஸ்டன்ட் கமிஷனர் உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேயா? விட்டுருங்க, வேணாம், என்ன விட்டுருங்க, அந்த விஷயம் விட்டுருங்க. ஐயா வேணா, ஐயா 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 வேணா, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ஒவ்வொரு தனி மனிதன் உயிருக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாத்து நல்ல காவலனாக இருப்பேன். நீ நாசமா போயிடுவடா. நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டேன் பாவி. நகை கடைக்காரங்கிட்ட எச்சி காசை வாங்கிட்டு என் புள்ளைய அநியாயமா கொண்டுட்டியடா. உன்னெல்லாம் யாரா போலீஸ்ல படிக்க